அனைவருக்கும் வணக்கம். டெபிசிட் அண்ட் பட்ஜெட் பற்றி தான் இந்த கிளாஸில் நாம் பார்க்க போகிறோம். இந்த டெபிசிட் அண்ட் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு கீ இண்டிகேட்டர்ஸுங்க. ஒரு நாட்டில் கூடிய எக்கனாமிக் அப்படிங்கிறது ஹெல்த்தியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு கீ இண்டிகேட்டர்ஸ் தான் இந்த டெபிசிட் அண்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். பட்ஜெட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நாம் யூனியன் பட்ஜெட்டை பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பட்ஜெட் போடுறாங்க. நாம் யூனியன் பட்ஜெட்டே நம்ம உதாரணமாக எடுத்துக்குவோம். இப்போ யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிறது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனியன் பட்ஜெட் என்ன சொல்லுவாங்க? ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 112 இந்த யூனியன் பட்ஜெட்டை பற்றி சொல்லுதுங்க. ஸோ இது யார் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பார்லிமெண்ட்டில் ஒவ்வொரு வருஷமும் February 1 இது ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சில நேரங்களில் பிரைம் மினிஸ்டர் கூட இது ப்ரெசென்ட் பண்ணுவார். இல்லைனா ஃபினான்ஸ் மினிஸ்டர் மட்டும் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது, பிரைம் மினிஸ்டருமே ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்டை ரெண்டாக பிரிக்கலாங்க. ஒன்று ரெவென்யூ பட்ஜெட் அண்டு கேபிட்டல் பட்ஜெட்னு ரெண்டாக பிரிக்கலாம். இந்த ரெவென்யூ பட்ஜெட்டில் என்னென்னலாம் இருக்கும்? இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் கவர்னன்ஸ், கவர்மெண்ட்டுடைய இன்கமையும் வருமானத்தையும் செலவினத்தையும் இது சொல்லுங்க. கேபிட்டல் பட்ஜெட்டில் என்னென்னு சொல்லுவாங்க? லோனு குறித்து சொல்லுவாங்க, அசட் கிரியேஷனை பற்றி சொல்லுவாங்க, சொத்துக்கள் எப்படி உருவாகிறது சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதை பற்றிலாம் இந்த கேபிட்டல் பட்ஜெட்டில் சொல்லுவாங்க. இப்போ பட்ஜெட்னா என்னென்னு பார்த்துட்டோம். டெபிசிட்னா என்னென்னு பார்ப்போம். டெபிசிட்னா என்னென்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இதுக்கு பேர் தான் டெபிசிட் சொல்லுவாங்க. அதாவது பட்ஜெட்டில் துண்டு விழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம வீட்டில் இப்போ மாதம் நம்மளுக்கு 10,000 வருமானம் வரும். ஆனால் திடீர்னு ஒரு லோன் வரும், ஏதோ ஒரு செலவினம் வந்துடும், எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 ரூபாய் தேவைப்படும். ஐயோ என்னடா 2,000 ரூபாய் தேவைப்படுது நம்ம சொல்லுவோம் இல்லையா? எங்கே போகிறது? அதுக்கு பேர் தான் டெபிசிட்னு சொல்லுவாங்க. அதை இந்த கவர்மெண்ட் சார்பில் பார்க்கும்போது டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்துருவோமா? ஃபஸ்ட் நாம நிறைய டைப்ஸ் ஆஃப் டெபிசிட் இருக்குது கவர்மெண்ட்டில். ஃபஸ்ட் நாம ஃபிஸ்கல் டெபிசிட் பற்றி பார்ப்போம். இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் என்னென்னு பார்க்கும்போது ஃபிஸ்கல் டெபிசிட் ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவின்யூங்க. அதாவது செலவினங்கள், எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவினங்கள், ரெவின்யூனா வருமானங்க. ஸோ வருமானத்தில் செலவினங்களிலிருந்து வருமானத்தை கழிக்கும் போது நம்மளுக்கு அதுக்கு வருவது இல்லையா? அதுக்கு பேர் தான் டெபிசிட் சொல்லுவாங்க. இதில் கடன் வாங்குறத கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ என்கிட்ட 10,000 இருக்குது, எனக்கு 12,000 தேவைப்படுது, என் ஃப்ரெண்டு ஒரு 2,000 ரூபாய் கொடுத்துருக்கான், அப்போ எனக்கு வருமானம் 12,000 தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ வாங்கின கடனெல்லாம் இது கணக்கெடுக்கக்கூடாது. நீ மட்டும் எவ்வளோ இருக்குது, நீ உழைச்சி சம்பாதிச்சது எவ்வளோ, அதுதான் எங்கே நம்ம கணக்காக எடுத்துக்கணும். ஸோ இண்டிகேட் என்ன சொல்லுது? ஹவு மச் த கவர்மெண்ட் பாரோஸ் டு கவர் த எக்ஸ்பென்ஸ். இது என்ன சொல்லுது? கவர்மெண்ட் எவ்வளோ கடன் வாங்கணும் அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணும். இந்தியாவுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் அப்படிங்கிறது 4.5% வந்திருக்கலாம். அதோட ஜிடிபியில் 4.5% வந்திருக்கலாம். 2025-2026 கணக்கெடுப்பு அந்த டேட்டா பிரகாரம் ஒரு 4.5% இருக்கலாங்க. இப்போ 100 ரூபாய் வருது அப்படின்னா, 100 ரூபாய் இந்தியாவோட ஜிடிபி அப்படின்னா அதில் 4,000 ரூபாய் அவங்க கடனாக வாங்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். இந்தியாவுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 50 லட்சம் கோடியாக இருக்குது, ரெவென்யூ 40 லட்சம் கோடியாக இருக்குது. ஸோ டெபிசிட்டே எவ்வளோ இருக்குது? 10 லட்சம் கோடி. ஸோ கணக்கெடுப்பு பார்க்கும்போது இந்தியாவுடைய ஜிடிபி, இதுதானே ஜிடிபி, எவ்வளோ வருமானம் தானே. ஸோ சாரி, இதுதான் ஜிடிபி இல்லையா? ஸோ வருமானம் தான் ஜிடிபி. ஸோ வருமானம் ஜிடிபி கணக்கிடும் போது 5% தான், பரவாயில்ல. முதல்ல ஒரு 5% தான் எக்ஸ்ட்ரா இருக்குன்றதுனால சரி ஓகே இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் ஃபிஸ்கல் டெபிசிட்டுங்க. அடுத்தது ரெவென்யூ டெபிசிட்னா என்ன? இது ஃபிஸ்கல் டெபிசிட் அண்ட் ரெவென்யூ டெபிசிட். வருமானத்திலே சில டெபிசிட் வரும். என்னென்னு பார்க்கும்போது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு ரெவென்யூ ரெசிப்ட்டுங்க. இது ரொம்ப பார்க்கறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது என்ன? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ ரெசிப்ட். வருமானத்தில் செலவினம், வருமானத்தில் வருமானம். ரொம்ப சிரிப்பாக இருக்குது இல்லை இதை புரிஞ்சுக்கிறது? ஆனால் ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள். இண்டிகேட்ஸ் ஓவர் ஸ்பெண்டிங் ஆன் நான் அசெட் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் லைக் சாலரிஸ் அண்டு சப்சிடிஸுங்க. இது நல்லா யோசிச்சு பாருங்கள். இது என்ன? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ரெவென்யூ ரெசிப்ட்னா என்ன? இப்போ என்கிட்ட ஒரு வேலைக்காரர் இருக்காங்க, என்கிட்ட ஒரு 2 வேலைக்காரர் இருக்காங்க. அவங்கள வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுங்கிறேன். ஸோ அந்த 2 வேலைக்காரனை வச்சு நான் அவங்கள வேலை செய்ய வைக்கிறேன் இல்லையா? அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் சம்பாதிச்சு கொடுப்பாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்வீட் கடை வச்சுருக்கேங்க. அந்த ஸ்வீட் கடையில் 2 பேர் வேலைக்கு வைக்கிறேன். அந்த 2 பேருக்கு மாதமானால் 10,000 சம்பளம். ஸ்வீட் கடை ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதத்துடைய அந்த ஸ்வீட் கடையினால் இவங்க 2 பேர் வேலை வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ இவங்க 2 பேரில் வேலைக்கு வச்சதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது 15,000. ஆனால் நான் அவங்களுக்கு சம்பளமாக 20,000 கொடுக்குறேன். ஸோ எனக்கு வருமானம் வர்றதுக்காக நான் ஒரு வேலையை செய்கிறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்.
ஆனால் அதில் எனக்கு ரிட்டர்னாக வரக்கூடியது அதை விட கம்மியாக வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ரெவென்யூ டெசிப்ட்னு சொல்லுவாங்க, டெபிசிட் சொல்லுவாங்க. பாருங்கள், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ ரெசிப்ட். எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? அதிகப்படியான சேலரி கொடுக்குறேன், சப்சிடி கொடுக்குறேன், ஆனால் எனக்கு ரொம்ப குறைவான வருமானம் தான் வருது. ஸோ இதுக்கு பேர் தான் ரெவென்யூ டெபிசிட்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, கவர்மெண்ட் ஏர்ன்ஸ் 30 லட்சம் கோடி, ஒரு 30 லட்சம் கோடி வந்து வருமானமாக வந்து அது வந்து எடுத்துக்குது டேக்ஸ் மூலமாக. ஆனால் 35 லட்சம் கோடி வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகவும் சப்சிடிக்காகவும் கொடுக்குது அப்படின்னா ஒரு 5 லட்சம் கோடி வந்து அதுக்கு டெபிசிட் தானே. புரியுதுங்களா இல்லையா? ஸோ இது பேர் தான் வந்து ரெவென்யூ டெபிசிட்னு சொல்லுவாங்க. அது பிறகு பிரைமரி டெபிசிட். பிரைமரி டெபிசிட்னா என்ன? ஸோ இது பேர்லேயே உங்களுக்கு தெரியும் பிரைமரி டெபிசிட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கழிக்கும் பொழுது ஒரு அமௌண்ட் வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரைமரி டெபிசிட்டுங்க. அது என்ன இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்னு பார்க்கும்போது, இப்போ இந்த வருஷம் கடன் வாங்கியிருக்கோம், போன வருஷம் இந்த வருஷம் கடன் வாங்கியதை மட்டும் சொல்கிறோம் இல்லையா, போன வருஷம் கடன் வாங்கினதுக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் செலுத்துவோம் இல்லையா. போன வருஷம் அதே மாதிரி ஒரு 5 லட்சம் கோடி வாங்கியிருப்போம், அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் செலுத்திட்டே இருப்போம். புதுசாக இந்த வருஷம் ஒரு 5 லட்சம் கோடி வாங்குகிறோம், நம்ம இதை மட்டும் கணக்கு எடுத்துக்க முடியுமா? போன வருஷம் வாங்கக்கூடிய கணக்கு அந்த கடனுக்கான வட்டி நம்ம செலுத்தணும் இல்லையா. ஸோ பாருங்கள், எக்ஸ்க்ளூடிங் த ஆக்சுவல் பாரோயிங், எக்ஸ்க்ளூடிங் த பாஸ்ட் டெப்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஸோ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அதை கழிச்சா எவ்வளோ வருது. ஸோ பாருங்கள், ஃபிஸ்கல் டெபிசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை நாம் கழிக்கிறோம். ஸோ பாருங்கள், ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது 10 லட்சம் கோடியாக இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது 4 லட்சம் கோடியாக இருக்குது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டோட கழிக்கிறோம் அப்படின்னா, ஸோ மீதி நமக்கு இருக்கிறது பிரைமரி டெபிசிட்டான ஒரு 6 லட்சம் கோடி. சரிங்களா? அடுத்தது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிறது கேர்னு சொல்லுவாங்க. ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ் தாங்க. இப்போது எக்ஸ்போர்ட்டை விட நம்ம இம்போர்ட் வந்து அதிகமாக செய்யும்பொழுது நமக்கு இந்த டெபிசிட் ஏற்படுங்க. ஸோ பாருங்கள், the country spends more on imports than it earns from the export. எக்ஸ்போர்ட் விட நாம் இம்போர்ட்னால அதிகமாக வந்து செலவு பண்ணும்பொழுது அது வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது அதிகமாக இருக்கும்போது ஒரு நாட்டுடைய பண மதிப்பு வந்து குறையும், கரன்சி டெப்ரிசியேஷன். அதுக்கு ஃபாரெக்ஸ் வந்து ஃபாரின் ரிசர்வ் வந்து நம்மளுக்கு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1990 அந்த காலகட்டங்களில் இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் தான் நம்மகிட்ட ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதன் காரணமாக தான் நாம் இந்த எல்பிஜியை கொண்டு வந்திருப்போம், ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்போம். நம்ம இந்தியன் எக்கனாமியோட ரமேஷ் குமார் புத்தகத்தை நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம், அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். சரிங்களா? இந்தியாவுடைய இந்த கேட் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு 2% இருக்கலாம், இந்தியாவோட ஜிடிபியில் ஒரு 2% இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பட்ஜெட் காம்போனன்ட்ஸ். ஒரு பட்ஜெட்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன அங்கங்கள் இருக்கும்? ரெசிப்ட் இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வீட்டிலே ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இப்படி தானே 2 காம்போனன்ட்ஸ் தானே. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ரெசிப்ட்னா என்ன? கவர்மெண்டோட இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? கவர்மெண்டோட செலவு பண்ணுது. ஸோ ரெசிப்டில் டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ, கேபிட்டல் ரெசிப்ட்டுங்க. டாக்ஸ்னா என்ன? இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, கார்பரேட் டாக்ஸ், இதெல்லாம் வந்து டாக்ஸு. நான் டாக்ஸ்னா என்ன? பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டுடைய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள். கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன? ஒரு லோன் கொடுத்துருப்பாங்க, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வட்டி. அதன் பிறகு வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம செல் பண்ணுறதன் மூலமாக, இல்லை லோன் கொடுக்கறது மூலமாக, லீஸு கொடுக்கறது மூலமாக அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம். அதன் பிறகு எக்ஸ்பெண்டிச்சர், எதுக்காக நம்ம செலவு பண்ணுவோம்? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், சேலரியாக கொடுப்போம், சப்சிடியாக கொடுப்போம், சரி இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பே பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம பண்ணுறோம். அது பிறகு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? கேபிட்டல்லே மூலதனம் தான். ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரோம், டிஃபென்ஸுக்கு கொண்டு போகிறோம். டிஃபென்ஸ்னா என்ன? இராணுவத்துக்கு செலவு பண்ணுறோம். எஜுகேஷன், இதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதெல்லாம் ஏன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதும். எஜுகேஷன் ஏன் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம்? ஒரு நாட்டில் கூடிய மக்கள் வந்து கல்வியறியோடு இருக்கும்பொழுது அங்கே வந்து நிறைய கம்பெனிகள் என்ன பண்ணுவான், ஒரு மக்கள் வந்து கல்வியறியோடு இருக்காங்க, நாலேஜபிளாக இருக்காங்க, அங்கே ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வெளிநாடுலேருந்து பல நிறுவனங்கள் வந்து நம்ம நாட்டில் தொழில் தொடங்குறதுக்காக வருவாங்க. இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துங்க, ஒரு மாப்பிள்ளையோ ஒரு வீட்டில் இருக்கிற பையனோ பொண்ணோ நல்லா படிச்சிருக்காங்க, வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் தானே நம்மளுக்கு வந்து சம்மந்தம் கேட்டு வருவாங்க. ஸோ அது போல தாங்க இது. சரிங்களா? ஸோ இந்தியாவுடைய பட்ஜெட்டில் வந்து இந்த செலவினங்களுக்காக பார்க்கும்போது 45 லட்சம் கோடி வந்து செலவாகவே வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, இதில் என்னென்ன பாலிசிஸை கொண்டு வர்றாங்க? ஃபிஸ்கல் சொல்கிறோம் இல்லையா, ஃபிஸ்கல் அப்படிங்கிறது என்ன? இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதில் என்னென்ன பாலிசிஸை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்
2003 கொண்டு வராங்க. இது எதுக்காக? இப்போது எவ்வளோ வேணால் டெபிசிட் நம்ம கடன் வாங்கலாம், இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டில் வரும்போதுனா எவ்வளோ வேணால் கடன் வாங்குவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் வாங்கக்கூடாது. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் கொண்டு வராங்க. இது 2003. அது பிறகு அதன் காரணமாக ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது ஜிடிபியில் ஒரு 3% நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோக்கஸஸ் ஆன் ரெடியூசிங் டெப்ட் அண்டு ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ். இந்த டெப்ட்டு வந்து கடன் வாங்கக்கூடிய அந்த டெப்ட்டு வந்து ரொம்ப குறைக்கணும். இதெல்லாம் வந்து அந்த ஆக்ட் மூலம் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஆக்டுங்க. அதன் பிறகு மெஷர்ஸ் டு ரெடியூஸ் த டெபிசிட், ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வரும் டெபிசிட்டை குறைக்கணுன்றதுக்காக. என்னென்ன மெஷர்ஸ் நடவடிக்கைகள் எடுத்திருக்குன்னு பார்க்கும்போது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அதாவது எதுலாம் நம்ம சொந்தமாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம சேல் பண்ணுவோம். இப்போ நம்ம நிறைய வந்து கவர்மெண்ட் அக்யூஸ் பண்ணுறதுக்காக என்ன, கவர்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் நீங்கள் தனியார் மயப்படுத்துகிறீங்களே, எல்ஐசி ஆகட்டும், ஐபிஓ ஆகட்டும், இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு தேவை. இப்போ நம்மளே பார்த்துருப்போம், இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற பையனுக்கு வந்து நம்மளோட பிள்ளைங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னா காசு இல்லைன்னா ஒரு சொத்து விற்றுருவோம். அது போல தான் இப்போ கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு டெபிசிட் வருதுன்னு என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்க முடியாது, நிறைய கடன் வாங்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட்டுடைய ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு. ரேஷனலைசிங் த சப்சிடிஸுங்க. ஸோ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக இப்போ சப்சிடி வந்து ஒழுங்கான மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்லேயே வந்து அந்த சப்சிடி போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொண்டு வராங்க. டாக்ஸ் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. ஜிஎஸ்டி கொண்டு வரது மூலமாக ஒரு பெட்டர் டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை செய்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த ஃபிஸ்கல் அந்த டெபிசிட்டை குறைக்கிறதுக்கான ஏற்படக்கூடிய மெஷர்ஸுங்க. இப்போ ப்ராக்டிஸ் கொஷனுங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் டெபிசிட் அண்ட் பட்ஜெட் இன் இந்தியா. ஃபிஸ்கல் டெபிசிட் அண்ட் பட்ஜெட்டில் கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் வந்து சரி. ஃபிஸ்கல் டெபிசிட் ரெப்ரசன்ஸ் த டோட்டல் போரோயிங் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் இன் அ ஃபினான்ஷியல் இயருங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயரிங்கில் கவர்மெண்ட்டுக்கு என்ன எவ்வளோ வந்து கடன் வாங்கணும் அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ் பண்ணுறது தான் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டுங்க. ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன சொல்லும், கவர்மெண்ட் வந்து அந்த ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ கடன் வாங்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. அதன் பிறகு ரெவென்யூ ரெசிப்ட்னா என்ன, கவர்மெண்ட் ரெவென்யூ ரெசிப்ட் ஆர் லோவர் தன் இட்ஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை விட ரெசிப்ட் அப்படிங்கிறது ரெவென்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறது ரெவென்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் வந்து ரெவென்யூ ரெசிப்டை விட சாரி வாயிலில் குழம்புறேன். ரெவென்யூ டெபிசிட் எப்போ உருவாகும் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டுடைய ரெவென்யூ ரெசிப்ட் ஆனது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட குறைவாக இருக்கும்போது இது ரெவென்யூ டெபிசிட் உருவாகுன்றாங்க. அதாவது கவர்மெண்ட்டுடைய வருமானம் அதை விட வருமானத்துடைய செலவினம் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது இது உருவாகும் அப்படின்றாங்க. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் குழப்பம் இருந்தால் சாரிங்க. சரி, பிரைமரி டெபிசிட் அப்படிங்கிறது கால்குலேட்டட் பை சப்ஸ்ட்ராக்டிங் த கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃப்ரம் த ஃபிஸ்கல் டெபிசிட்டுங்க. ஒரு கவர்மெண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்காக வாங்கக்கூடிய அந்த பாரோயிங்கிலிருந்து இன்ட்ரெஸ்ட்டை நாம் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபிஸ்கல் டெபிசிட் கிடைக்கும். இது சரியான ஸ்டேட்மெண்ட்டாக பாருங்கள். மேலே கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப கிளாஸு கவனிங்க, இது சரியாக இருக்குதான்னு பாருங்கள். A high revenue deficit beneficial for economic growth as indicates increase the capital expenditure சொல்கிறாங்க. அதிகப்படியான ரெவென்யூ டெபிசிட் இருக்கும்பொழுது பெனிஃபிஷியல் ஃபார் எக்கனாமிக் க்ரோத் இண்டிகேட்ஸ் இன்க்ரீஸ் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். என்ன அதிகமான ரெவென்யூ டெபிசிட் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுமா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதுங்க சரி, ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா கரெக்டாக எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ஒருவேளை இதுக்கான ஆன்சர் எங்களுக்கு தெரியல, இல்லை நான் வந்து ரீசெக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இதுக்கான ஆன்சர் வந்து இருக்குங்க, அங்கே ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய இந்த கிளாஸுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்குங்க. டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.